உங்களை நினைச்சா எனக்கு பிரமிப்பா இருக்கு. உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ அறிவு இருக்கு? இதுதானே சொல்ல போறீங்க? ஆமா. கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சார். உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிடுறேன். என் கல்யாண பேச்சு இனிமே இந்த ஆத்துல யாருமே எடுக்க கூடாது. அது முடிஞ்சு போன விவகாரம். என்ன சுரேஷ் புரியாம பேசுறீங்க? நமக்கு ரொம்ப பிடிக்கிறவங்க யாரும் அப்படியே இந்த லோகத்துல காலம் புற வாழ போறது இல்லடி. எல்லாருக்கும் ஜனனம் எப்படியோ அதே மாதிரி தாண்டி மரணமும். நீ பேச மாட்டே. ஆனா நேக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நேக்கு நல்லாவே தெரியும் பெருமாளே. நேக்கு நல்லாவே தெரியும் பெருமாளே. நேக்கு நல்லா தெரியும். அப்படி கண்ணா ஏந்திருமா உன்னத்தாமா எழுந்துடுறா கண்ணா. எழுந்துடா. வா அப்படி இதெல்லாமே நோக்கு சேர வேண்டியதாமா. இத நீ கல்யாணத்தை நீ கட்டிப்ப. உன்னை கண் குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டமா. ஆனா எதுவுமே நடக்கலையே. உனக்கு எதுவுமே கொடுத்து வைக்கலையா மாடி? நமக்கு விதிச்ச விதி அவ்வளவுதானே. நீ உன் மனசை தேத்தின்னு சகஜமா இருக்க மாட்டேங்கிறியே. நேக்கே கவலை இல்லை. நோக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னுதாமா. கல்யாணம் தான் நின்று போச்சேம்மா. இனிமே நாம எதுக்கு ஏன் இப்படி இருக்கணும்? வேண்டாம். இத பார்த்துட்டு நான் ஏன் ஜனமா இருக்கணும்? இனிமே நான் உயிரோட இருக்கக்கூடாது. இனிமே இருக்கக்கூடாதுமா. இதுவும் இனிமே நம்ம ஆத்துல இருக்கக்கூடாதுமா. நான் செத்ததுக்கு பிறகாவது நீ சகஜமா இருக்கணுமா. அம்மா நீ சகஜமா வாழணுமா. ஏன் இப்படிலாம் பேசுற? ஏன் அதெல்லாம் தூக்கி போட்டு எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி கண் கலங்கி நின்னா நாங்க என்னப்பா பண்றது? துக்கமும் சந்தோஷமும் நிரந்தரம் இல்லைன்னு கீதையில பகவான் சொன்னதா நீங்க தானே சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு துக்கமா இருக்க நான் மாத்தல, நாளைக்கு சந்தோஷம் வரலாம்ப்பா. அதுக்குள்ள ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? இன்னைக்கு இல்லைன்னா இன்னும் 4-5 நாள்ல கௌஷி அக்கா சரியாயிடுவாள்ல. அந்த நம்பிக்கை நீக்கு இருக்கு, உங்களுக்கு இல்லையாப்பா? அப்பா ராமபிரான் கிட்ட இருக்கு சீதா தேவியே. லங்கைக்கு கொண்டு போய் அவளை நர்த்திச்ச அவளும் உங்களை மாதிரி செத்து போயிடலாம் நினைச்சிருக்கலாம். ஆனா நாம சாகிறது ஒரு வகையில தோஷம். அப்படி ஒரு தோஷத்தை அவர் உண்டு பண்ணிட கூடாது. எப்படியும் நல்லது நடக்கணும்னு உயிரை தக்க வச்சுண்ட, சோகத்தை தாங்கிண்ட. கண்டிப்பா நல்லது நடக்கும் நினைச்சு அவ சாகர எண்ணத்தை தூக்கி எரிஞ்சுட்டாப்பா. அதே மாதிரி நமக்கு நாளைக்கு சந்தோஷம் வரும். இதெல்லாம் தெரியாம நாமளே நம்ம அழிச்சுண்டா சந்தோஷத்தை எப்படிப்பா அனுபவிக்கிறது? தைரியமா இருங்கப்பா. சீதையோட கற்பை தெளிவுபடுத்த அனுமன் லங்கைக்கு போன மாதிரி நம்ம கௌஷி அக்காக்கு தைரியம் கொடுக்க ஆண்டவன் யாரையாவது அனுப்பி வைப்பாப்பா. தைரியமா இருக்கும். என் குழந்தைங்க நான் சொல்லி கொடுத்த வேதத்தையும் புராணத்தையும் நேக்கை சொல்லி கொடுத்து தைரியத்தை உண்டு பண்றேன். ஆனா நேக்கு நம்பிக்கை இல்லப்பா. நேக்கு கௌசி ஒருவேளை யதார்த்த நிலைமைக்கு வருவான்னு நம்பிக்கை இல்லம்மா. ஒருவேளை நான் செத்து போய் அந்த அதிர்ச்சியிலேயாவது அழுது புலம்பி சகஜமான நிலைமைக்கு வருவாளாம்மா.
எங்களுக்கு நீங்க வேணும்பா. எங்களுக்கு நீங்க அம்மாடி. சுரேஷ், இன்னைக்கு நானே உங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற போறேன். நீங்க நிறைய சாப்பிடணும். கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்தா என் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம். இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. இத பாருங்க சுரேஷ், நீங்க படிச்சவரு, 4 விஷயம் தெரிஞ்சவரு. நீங்களே இப்படி இருக்கலாமா? ஊர்ல ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் செத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் சஞ்சயும். அவங்களுக்காக வருத்தப்பட்டு நாமளே அழிச்சுக்கலாமா? எத்தனையோ பொண்ணுங்களோட கல்யாணம் மணவர வரைக்கும் போய் தாலியே கட்டிக்காம நின்னு போயிருக்கு. அந்த மாதிரிதான் கௌசல்யாவோட கல்யாணமோ. அதுக்காக நாமளே அழிச்சுக்கலாமா? அத நினைச்சு நீங்க மட்டும் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் வருத்தப்படுறோம். யாரோ 2 பேருக்கு நடந்த அசம்பாவிதத்தினால நாம ஏன் இப்படி கவலைப்படணும்? அண்ணி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அந்த கௌசல்யா தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரலையே, அப்புறம் நாம ஏன் அவ துக்கத்தை சுமக்கணும் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? அவளை யாரோன்னு நீங்க வேணா நினைக்கலாம். அவளுக்கு வந்த துக்கத்தை யாருக்கோ வந்த துக்கம்னு நீங்க வேணா நினைச்சு தொடச்சிட்டு போயிடலாம். ஆனா என்னால அப்படி போக முடியாது அண்ணி. அவ என் மனசுல ஆழமான இடத்துல இருக்கா. அவளை என்னால மறக்க முடியாது அண்ணி. அவ நினைவுகளை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இத பாருங்க, நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதை நாங்க அப்படியே விட முடியாது. எங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. அதை நாங்க நிறைவேற்றியே ஆகணும். சட்டுன்னு உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அப்பதான் நீங்க கௌசல்யாவோட நினைவிலேருந்து மீண்டு வருவீங்க. அண்ணி, உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிடுறேன். என் கல்யாண பேச்சு இனிமே இந்த ஆத்துல யாருமே எடுக்கக்கூடாது. அது முடிஞ்சு போன விவகாரம். என்ன சுரேஷ், புரியாம பேசுறீங்க? சரி, ஒருவேளை கௌசல்யா சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு போயிருந்தாலும் அப்போ நீங்க இப்படித்தானே இருப்பீங்க? அண்ணி, இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும். என் மனசை மாத்தி எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நீங்க நினைக்கிறது வீண் வேலை. இனிமே எதுக்காகவும் யாருக்காகவும் நான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன். என் மனசுல இருக்கிற கௌசல்யாவை தொடச்சு எரிஞ்சிட்டு அந்த இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்க என் மனசு இடம் கொடுக்காத. என்ன சௌந்தர்யா, இவன் இப்படி தீர்மானமா பேசிட்டு போறான்? இவன் பேசுறத பார்த்தா ஆயுசுக்கும் கல்யாணம் பண்ணிக்காம அந்த கௌசல்யாவை நினைச்சுட்டு காலத்தை கழிச்சிருவான் போல இருக்க. நேக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையையும் தகர்த்தெறிகிற மாதிரி பேசிட்டு போறான். இவரையே வேண்டாம்னு ஒதுக்கின அந்த கௌசல்யாவை நினைச்சு இவனும் உருகி நம்ம பிராணனையும் ஏன் தான் வாங்குறான்னு எனக்கு தெரியல. நீங்க 3 பேருமே கவலை விடுங்க. சுரேஷ சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அடி மேல அடி வச்சா அம்மையை நகரும் சொல்வாங்க. அவர் மனச கரைச்சு அம்மா எனக்கு பொண்ணு பாருங்கன்னு அவர் வாயிலே சொல்லி வைக்கிறேன். சொல்லுவாரு. அப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. அப்புறம் எங்க ஆத்துல என்ன உங்க அப்பாத்துக்கு போய் ஒரேடியா தங்கிட்டியான்னு பேச ஆரம்பிச்சிருவா. அப்பா, என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கே. அப்பா, ஏதாவது பேசுங்கப்பா.
நான் பூக்காத்துக்கு கிளம்புறேன்க்கா. என்னக்கா நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? கௌஷி, நான் கிளம்புறேன்டி. மனசு போட்டு குழப்பிக்காம உடம்ப பாத்துக்கோ. என்ன இது? இப்படி ஆளாளுக்கு எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என்ன எல்லாருக்கும் மௌன விரதமா? இல்ல என் கூட பேசாத அளவுக்கு நான் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இப்போ இந்த மாதிரி நேரத்துல எங்களுக்கு நீ ஒருத்தி தான் ஆறுதல். நீ எங்களை விட்டு போயிட்டனா எங்களுக்கு யாரு ஆறுதல்? ஆறுதலா? என்ன சொல்ற? சீதா சொல்றதுதான் உண்மை. கௌசிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால நாங்க எல்லாருமே மனசளவுல ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டோம். அப்பாவை பார், அவரே துவண்டு போயிட்டார். நீ ஒருத்தி தான் எங்க எல்லாருக்கும் ஆறுதல் பத்மா. நீயும் போறேன்னு சொல்றியே. ஹே, இப்ப என்ன நடந்துடுத்துன்னு இப்படி ஆளாளுக்கு பேசிட்டே இருக்கே? என்னமோ ஆத்துக்குள்ள வெள்ளம் வந்து ஆளாளுக்கு ஒரு திசையில தத்தளிக்கிற மாதிரி இல்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கே. இங்க பாரு, கௌசிக்கு பொண்ணு ஆயிடல. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமல போயிடும். அக்கா, அக்கா, ஏன் அழுற? ஏய், அழாத கௌசி. ஏய் கௌஷி, அழாத கௌஷி. கௌஷி, அழாத கௌஷி. அழு, நன்னா அழு. கவலை விடு, அவ அழட்டும். நன்னா அழுடி கௌசி. உன் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இருக்கு. மனசுல கவலையை பூட்டி வச்சா அது உடம்புக்கும் மனசுக்கும் கேடுடி. அழுடி, நன்னா அழு. அழு கௌசி. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அழ போறேன்? காலம் போய் அழகு நிலைமைக்கு நாங்க யாரும் விட்டுற மாட்டோம். உன் வாழ்க்கையில இப்ப நீ அழு. ஆனா அழுதே உன் வாழ்க்கை ஆயிடாது. நான் நேற்று ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போனீங்க. இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒர்க்கை சின்சியராக பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் நைட்டில் கண்ணு முடிச்ச டயர்டோ எதுவுமே உங்கள் ஃபேஸில் தெரியலையே. எப்படி இது? இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகுது? வேலைன்னு வந்துட்டா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். தீவிரமாக ஒரு வேலையில் இறங்கிட்டா டயர்ட்னஸ், பசி எதுவுமே இருக்காது. வெரி குட். நேற்று நீங்கள் சொன்னதுலேருந்து அடிப்படையில் உள்ள எல்லா வேலையும் நான் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் கம்ப்யூட்டர்ல காட்டுறதுல வர எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் டீடைலா பாருங்க. பாப்போம். இந்த கம்பெனியோட பேசிக்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். அதான் நேற்று ராத்திரி வீட்டுக்கு கூட போகாம இங்கே இருந்து உங்களுக்கு இந்த கம்பெனியோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் புரிய வச்சேன். இப்ப பாருங்க, இந்த டீடைல பாத்தீங்கன்னா மார்க்கெட் விலையோட நம்ம கம்பெனி ப்ராடக்ட்டை குறைஞ்ச விலைக்கு சேல் பண்ணிட்டு மீதி பணத்தை திருட்டுத்தனமா நம்ம கம்பெனி ஆளுங்க பங்கு போட்டுட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தவங்க ப்ராடக்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, நம்ம ப்ராடக்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆனா அக்கவுண்ட்ல லாபம் கம்மியா வர மாதிரி காட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 15 to 20 crores நமக்கு லாபம் வருது. ஆனா அதுல 30% அவங்களே அடிச்சிடுறாங்க. பாருங்க, தெரியுதா? எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கல்ல? உங்களுக்கே தெரியாம நம்ம கம்பெனிக்கு வர வேண்டிய எவ்வளவு லாபத்தை இப்படி இல்லீகலா நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க பங்கு போட்டுட்டு இருக்காங்கன்னு. அவங்க அடிக்கிற கொள்ளையில வருஷத்துக்கு பல லட்சம் ரூபாய் நம்ம கம்பெனிக்கு லாஸ் ஆயிட்டு இருக்கு. துளசி, உடனே
உடனே இது விஷயமா சம்பந்தப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்போம். தப்பு பண்றீங்க சார். உங்க டிசிஷன் ரொம்ப தப்பானது. அவங்க மேல நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா டீட்டெயிலா வெளியே பேப்பர்ல வந்துரும். அப்புறம் நம்ம கம்பெனியோட பேர் தான் கெட்டு போகும். அப்போ அவங்களை இப்படியே விட்டு சொல்றியா துளசி? ஏன் விடணுங்கிற? அவங்க செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இதுக்காக அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு மெமோ கொடுப்போம். அப்புறமா டொமெஸ்டிக் என்கொயரி அவங்க கிட்ட பண்ணுவோம். அப்புறமா எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணிடலாம். இங்க பாரு, சஞ்சய் இறந்ததை நினைச்சு உன் வாழ்க்கை போயிட்டதை நினைச்சு கலங்காதடி. ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோ, நமக்கு ரொம்ப பிடிக்கிறவங்க யாரும் அப்படியே இந்த லோகத்துல காலம் புற வாழ போறது இல்லடி. எல்லாருக்கும் ஜனனம் எப்படியோ அதே மாதிரி தாண்டி மரணமும். இவ்ளோ ஏண்டி நாமெல்லாம் சின்ன குழந்தைய இருக்கிறச்சே, அப்பா ஒத்த ஆள நம்மள வளர்த்து கரசிக்கல. அம்மா இறந்த பாரத்தை மனசுலயும் நம்ம பாரத்தை தோள்லயும் சுமந்துட்டு நம்மள வளர்த்து ஆளாக்கல. அப்படிப்பட்ட அப்பாக்கு பிறந்த நாம அடப்படாது, வாழ்ந்து காட்டணும். புரியுறதா? அப்பா அழாதேப்பா. அப்பா ஏன் பாழறே? அப்பா அப்பா என்ன பாச்சு? அப்பா ஏன் பாழறே? தட்டில் விடுற சில்லற காசுக்கு நான் தலை குடிஞ்சாலும் என் பொண்ணுங்க எல்லாரும் தலை நிமிர்ந்து வாழணுங்கிறதுக்காகத்தான் உங்களை எல்லாரையும் மார்லையும் தோல்லையும் போட்டு கஷ்டம் தெரியாம வளர்த்தேன். ஆனா என் பொண்ணு கவுசி கழுத்துல தாலி கயிறு ஏறத்துக்கு முன்னாடியே எவன் மாப்பிள்ளை கழுத்துல பாச கயிறு வீசிட்டா. இதெல்லாம் பார்த்துட்டு நான் குத்துக்கலாட்டா இருக்கேன். போறோம், அழுதது போறோம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நாம் அழ வேண்டியவாளும் இல்ல, விட வேண்டியவாளும் இல்ல, எழ வேண்டியவா. மரணமே இல்லாத வீடு எங்கேயுமே இல்ல. அதுக்காக காலம் பூரா எழவு கொண்டாட வேண்டிய அவசியமும் இல்லை. துக்கத்தை ஒரு பக்கமா வச்சுட்டு ஆக வேண்டியது பாருங்க. சோகம் இருக்கிற இடத்துல வேகம் இருக்காது. பிரச்சனைகளை துணிவு கொண்டாதான் ஜெயம், இல்லனா காலம் பூரா பயம்தான். அக்கா நீ இங்கே இருந்தா எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அக்கா. நீ போக வேண்டாம்க்கா, இங்கே இருக்கா. உங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு நேக்கு மட்டும் ஆசையா என்ன? என்னாலே முடியலம்மா. பத்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு நாளைக்கு போமா. சரிப்பா. தேங்க்ஸ்க்கா. துளசி, உங்களை நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ புரியுது புரியுது. உங்களை நினைச்சா எனக்கு பிரமிப்பா இருக்கு. உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்ளோ அறிவு இருக்கு? இதுதானே சொல்ல போறீங்க? ஆமா. கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சார். இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சதா நீங்க காமிச்சுக்க வேணாம். நீங்களா தெரிஞ்சுக்கிட்டதா காட்டிக்கங்க. ஏன் துளசி, அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பயப்படுறீங்களா? பயமா? எனக்கா? நான் தான் இந்த ஊழலை கண்டுபிடிச்சேன்னு நீங்க வெளியே சொன்னீங்கன்னா இங்க வேலை பார்க்குற எல்லாருமே
என்ன மேனேஜ்மெண்ட் ஆளுன்னு சொல்லி முத்திர குத்தி ஒதுக்கி வச்சிடுவாங்க. நான் மத்தவங்களோட சகஜமா பழகுனாதான் மத்தவங்க கிட்ட இருந்து சிறப்பா வேலை வாங்கவும் முடியும். இப்படி நடக்கிற ஊழலை ஈஸியா கண்டுபிடிக்கவும் முடியும். இருந்தாலும் துளசி, உங்களை பார்க்கறச்சு எனக்கு ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கு. ஷோ கடவுளே கடவுளே. என்ன என்ன துளசி, இது ஆபீஸ், கோயில் இல்ல. எதுக்கு கிரிவலம் வரீங்க? ஓகே சார், சாரி சார், சாரி சாரி. வெரி குட், பிரில்லியன்ட் கேர்ள். கம்பெனியில் இவ்வளோ ஊழல் நடந்துட்டு இருக்கா? சரி காட்டுறேன். பட்டரையா, நீங்கட பொண்ணுட கல்யாணத்தில் நடந்த எல்லா சம்பவத்தையும் நான் கேள்விப்பட்டேன். எந்த செய்யா விதினை யாரு வெல்ல முடியும்? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துருது. என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால உயிர் பலி நடந்துருச்சு. இப்ப என் குடும்பமே அவமானப்பட்டு கூடி குறுகி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவமானம் உயிர் பலிக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலையே. கழுத்துல தாலி ஏறுறதுக்கு முன்னாடியே விதவியானவ மாதிரி என் பொண்ணு ஆயிட்டா. இதுக்கு உங்க கட்டமும் ஜாதகமும் விதியும் என்ன சொல்லுது? இத பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களை தேடி வந்து ஜோசியம் பறையல, மனசுலாயோ? நீங்களோட பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க தான் வந்தீங்க. கட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் பறஞ்சிட்டோல்லோ. அதுக்காக நீங்க எந்த இடத்து விஷமிச்சா கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. இப்ப கூட நான் சொல்றது என்னன்னா, உங்க பொண்ணோட கழுத்துல நிச்சயம் தாலி ஏறும்.